அனைவருக்கும் வணக்கம். தும்பியின் வானவில். இது ஒரு சின்ன பறவையின் வண்ணமிகுந்த கனவு. அழகான பசுமைக் காட்டில் சிறிய தும்பி பறவை வாழ்ந்து கொண்டிருந்தது. அதன் உடல் சின்னதாய் இருந்தாலும் அதன் சிறகுகள் ஒளிரும் வண்ணங்களால் அழகாகத் தெரிந்தன. ஒவ்வொரு நாளும் அது மலரிலிருந்து மலருக்கு பறந்து தேன் குடித்து மகிழ்ந்தது. ஆனால் தும்பியின் உள்ளத்தில் ஒரு இரகசிய ஆசை இருந்தது. அது தினமும் வானத்தை நோக்கி வானவிலை பார்த்து மெய்மறந்து போய்விடும். ஒரு நாள் நான் அந்த வானவிலை தொட்டு பார்க்கணும். அதன் நிறங்களை என் சிறகுகளில் சுமந்து கொண்டு பறக்கணும் என்று அது கனவு கண்டது. ஒரு நாள் தும்பி தனது கனவை மற்ற பறவைகளிடம் சொன்னது. அந்தச் சிறிய பறவை பேசுவதைக் கேட்டவுடன் பெரிய பறவைகள் எல்லாம் சிரித்தன. மயில் சொன்னது, வானவில் வானத்தை அலங்கரிக்கத்தான் வந்தது. அதை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது. காகம் கிண்டலிட்டது, அட, உன் சிறகுகள் இவ்வளவு சின்னதாயிருக்க நீ வானவிலை அடைய நினைக்கிறாயா? தும்பி சிறிது வருந்தினாலும் மனம் காயப்படவில்லை. கனவுக்கு எல்லை எதுவும் கிடையாது. அதை அடைய நான் முயற்சி செய்யப் போகிறேன் என்று உறுதியெடுத்துக் கொண்டது. அதன் பிறகு தும்பி தினமும் பயிற்சி ஆரம்பித்தது. காலை நேரத்தில் அது விரைவாக பறக்கவும் மதிய வேளையில் உயரம் பறக்கவும் முயற்சி செய்தது. மலர்களைத் தாண்டி மரக்கிளைகளைத் தாண்டி அது வானத்தை நோக்கி சிறகுகளை அடித்து பறந்தது. சில நேரங்களில் சோர்வடைந்தாலும் அதன் மனதில் வானவில் கனவு ஒளிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் காட்டில் பெரிய மழை பெய்தது. மழை நின்றதும் வானம் சுத்தமாகத் தெரிந்தது. அந்த நேரத்தில் வானத்தின் ஒரு பக்கம் முதல் மறுபக்கம் வரை அழகான வானவில் தோன்றியது. அனைத்து பறவைகளும் அதை ரசிக்கத் தொடங்கின. ஆஹா, எவ்வளவு அழகு என்று கிளிகள் கூவின. இவ்வளவு வண்ணங்கள் ஒன்றாக பிரகாசிப்பது வியப்பாக இல்லையா என்று குருவிகள் பேசின. ஆனால் தும்பி மட்டும் புன்னகையுடன் நினைத்தது, இதுதான் நான் காத்திருந்த தருணம். சிறிய சிறகுகள் இருந்தாலும் தும்பி தனது முழு வலிமையையும் பயன்படுத்தி மேலே பறந்தது. மற்ற பறவைகள் அதை நோக்கின. இது உண்மையிலேயே வானவிலை அடைய முயற்சி செய்கிறதா? சின்ன பறவைக்கு இவ்வளவு தைரியம் எங்கே இருந்து வந்தது என்று ஆச்சரியப்பட்டன. தும்பி மேல் மேல் மேலும் பறந்தது. மழைத்துளிகளின் அருகே பறந்தபோது சூரியனின் ஒளி அந்த நீர்த்துளிகளில் விழுந்து வண்ணங்கள் பிரகாசித்தன. அதுதான் வானவில் உருவான தருணம் என்பதை தும்பி நெருக்கமாக பார்த்து வியந்தது. அது வானவிலின் நிறங்களைத் தொட்டது. நிறங்கள் எதுவும் கைகளில் விழவில்லை. ஆனால் அதன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி பொங்கியது. அது காற்றோடு சிரித்தபடி சொன்னது, வானவிலை பிடிக்க முடியாவிட்டாலும் அதைத் தேடும் பயணம்தான் எனக்கு வலிமையையும் மகிழ்ச்சியையும் தந்தது. தும்பி கீழே வந்தபோது மற்ற பறவைகள் எல்லாம் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டன. நீ எங்கள் எல்லாருக்கும் பாடம் கற்றுத் தந்துவிட்டாய். கனவுகள் பெரியதா சிறியதா என்பதில் இல்லை, அதைத் தேடும் மனம்தான் முக்கியம் என்றனர். அந்த நாள் முதல் யாரும் தும்பியே சின்ன பறவை என்று சிரிக்கவில்லை. அவர்கள் அதை வானவில் கனவைத் தொட்ட பறவை என்று அழைத்தனர். இக்கதையின் பாடம், வெற்றி என்பது கனவை அடைவதில் மட்டும் அல்ல, அதை நோக்கிச் செல்லும் தைரியத்திலும் உள்ளது. நன்றி.